தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றிட்டு வர திட்டங்களை அதுக்கு சாட்சி. தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் படுகொலைக்கு தள்ளின அதிமுகவும் இந்தியாவை வரலாறுக்கான சரிவுக்கு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியை தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? மக்களுக்கு நேரடியான 8000 ரூபாய்க்கான கூப்பனை தரப்போறோம். நம்முடைய இல்லத்தரசு திட்டத்தை பார்த்து இன்றைக்கு வயிறு எரிஞ்சு அது ஊழலுக்கான திட்டம்னு சொல்றாரு. யாரு? பழனிசாமி சொல்றாரு. எந்த பழனிசாமி? சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறதுக்காகவே ஆட்சியை நடத்தின பழனிசாமி. திமுக செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தரமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோம்னு சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கலர் டிவியுடைய கொள்முதல் நேர்மையாகவும் தரமானதாகவும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கான டெண்டரை ஒப்பந்ததாரரை முடிவு செய்ய அனைத்து கட்சிகள் கொண்ட அதிமுகவும் சேர்த்து, எதிர்கட்சியாக அதிமுகவும் சேர்த்து, அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காயிலாங்கல்ல இருக்கு. இந்த லட்சணத்தில் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம் என்று பேசிட்டு இருக்கிறார் நம்முடைய பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகையா நாங்கள் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்ன உடனே அவசரமாக அவ வீட்டில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷினை ஆன் பண்ணிட்டு 1500 ரூபாய் தருவோன்னு அறிக்கை வெளியிட்டார். பழனிசாமி வாய்ச்சி பாடலும் அவருடைய அலங்கோல ஆட்சி நிர்வாகத்தோட ஊழல் அந்த பவுசும் தெரிஞ்சு மக்களான நீங்க அவரை புறக்கணிச்சிங்க. இப்போ மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு வயிற்றெரிச்சல்ல தன்னை போலவே பிறரையும் நினைச்சு ஊழல் நடக்கும்னு பேசிட்டு இருக்கிறார். அண்மையில் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் என்பதற்கு ட்ரெயிலர் தான் அது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாம அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. மதுரை பாஜக ஆதரவு கூட்டத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் விட்டு இருப்பாரா? அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலே விட்டு இருப்பாரா? வேற எங்க அண்ணாவை இப்படி அசிங்கப்படுத்தினா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக கட்சியை அடிமை கூட்டமா சீரழிச்சு இருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. இந்த துப்பு கெட்ட பழனிசாமி யார் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டிருப்பவர் தான் பழனிசாமி.